கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 51ஆம் சங்கீதம் அநேக வேளைகளில் கம்யூனன் அப்போ வாசிப்போம். கம்யூனன் எடுக்கிறப்ப இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். ஏனென்றால் தாவீது பாவம் செய்து அவர் அறிக்கையிட்ட காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கபடினாலே இந்த சங்கீதத்தை வாசிப்போம். இதுக்கு முந்தின சங்கீதத்தை வாசிங்கன்னா, பலியை நான் எப்போ கேட்டேன்னு ஆண்டவர் கேட்குறார். நான் என்ன செய்கிறேன்? ஆட்டுக்கடாக்களின் இனத்தை புசித்து குடித்து அதனுடைய ரத்தத்தை நான் குடிப்பேனோ அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எதுக்கு உங்கள் பலின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பலியை குறித்து ஒரு அதிகமாக எழுதுகிறார். இல்லை பார்க்குறோம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அழகாக எழுதுகிறாங்க. அதாவது ஆவியானவர் ஒன்றுக்கொன்று இன்டர் ரிலேட்டடாக. இந்த சூழ்நிலை எப்போ எழுதினார் தெரியாது. இது ஆசாப் எழுதுகிற சங்கீதம் 50ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். ஆனால் ஆவியானவர் அதை ரிலேட் பண்ணும்போது எப்படி ரிலேட் பண்ணுறாரு? எது பலி, அதை எப்படி செலுத்த வேண்டும், இந்த பலினாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்கிற காரியங்களை எல்லாம் தெளிவாய் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நம்ம அதை பார்க்க போகிறதில்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் பலினா என்ன, அதை ஏன் தேவன் நீக்கி போட்டார், அது எப்போ உண்டானது, அதை ஏன் தேவன் விரும்பாமல் போனார், எல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது. இன்றைக்கு பார்க்குற ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். நிறைய நன்மை இருக்குது. சீயோனுக்கு செய்ய வேண்டிய நன்மை நிறைய இருக்குது. ஆனால் அதில் முதல் நன்மை என்னது? எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. இப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நன்மை நமக்கு தேவை இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? நிறைய நன்மைகள் தேவை இருக்குது. நம்ம கணக்கு வச்சோன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருவோம். லிஸ்ட்டு போட்டு உட்காந்துரும் ஆண்டர்கிட்ட. மளிகை சாமான் எழுதுகிற மாதிரி கடை 1 2 3 4 5 என்னெல்லாம் வேணும், எது வேணும், முதல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைர் வச்சுருக்கோம். நமக்குன்னு சில விருப்பம் இருக்கும். இப்போ பசங்களை கூப்பிட்டு உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு, நான் எல்லாம் வாங்கி தரப்போகிறேன், உனக்கு என்னெல்லாம் வேணும்னா மனோஜ் என்னெல்லாம் எழுதுவேன், மனிஷ் என்னெல்லாம் எழுதுவேன், என்ன எழுதுவோம்? முதல்ல என்னெல்லாம் வேணும்? ஐஸ்கிரீம் பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும், சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், இதெல்லாம் முடிஞ்சிச்சு சாப்பிட்ற ஐட்டம். அடுத்த என்ன ஐட்டம்? விளையாடுறதுக்கு எனக்கு கிரிக்கெட் பேட் வேணும். அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா எழுதுவோம். அப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு பேக் வேணும். அப்புறம் கொஞ்சம் பொறுப்பு வந்துடும், எல்லாம் படிக்கணும், அதுக்கு ஸ்கூல் பேகு புக்ஸு எல்லாம் வேணும். அப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி இதெல்லாம் வேணும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று எழுதிக்கிட்டே இருப்போம். முடிஞ்சிச்சா? போதுமா? பத்துமா? பத்தாது. ஒரு ஃபுல் நோட் எழுதுனா கூட திரும்ப அடுத்த நாள் கேட்டால் இன்னும் இதெல்லாம் இருக்குது மம்மி அப்படின்னும். அப்படி தான் நம்ம தேவனிடத்தில் எப்படி தான் இருக்கிறோம். ஆண்டவர் கேட்குறார், சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். நிறைய நன்மை எழுதிடுவோம். யாருக்கெல்லாம் எதெல்லாம் நன்மை நினைக்கிறோமோ எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சில இதெல்லாம் நமக்கு நன்மைன்னு. தேவன் கொடுக்கலன்னா அது நன்மை இல்லை. தேவன் என்ன செய்வார்? நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை தரும். நன்மையானதை தான் கொடுப்பார். நன்மையற்றதை கொடுக்கவே மாட்டார். நன்மை இல்லாமல் கொடுத்தா நம்ம தேவனை தூஷிச்சிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே பார்க்கிறோம், நன்மையானதை நாம் கேளுன்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வேணுமா? எருசலேமின் மதில்கள் கட்டப்பட வேண்டும். எருசலேமினுடைய மதில்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டணும். மதில்களை கட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம்?
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மதில்களை கட்டுறதுனா என்ன அர்த்தம்? ஒரு வீடு இருக்குது, மதில் இல்லைன்னா எல்லாம் வந்துட்டு போகும். அப்படி போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நன்மையை கொடுத்துட்டோன்னா எல்லாம் வந்துட்டு போகும். சும்மா இருந்தவங்கெல்லாம் வருவாங்க, இது வரைக்கும் ரொம்ப நாளாக இருப்பாங்க, கஷ்டத்தில் இருக்கும்போது திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம நன்மையை பெற்று கொஞ்சம் நல்லா ஆனோன்னா வருவாங்க, அக்கா அப்படின்னு வருவாங்க. எப்படி வருவாங்க? அப்போ தான் அக்கா ஞாபகமே வரும். அக்கா உங்களை தான்க்கா தேடி வந்தேன். வந்து கொஞ்ச நாள் கூட இருந்து சாப்பிட்டுட்டு போகும்போது ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கா அப்படின்வாங்க. இவங்களும் நன்மை வச்சுருக்காங்கள கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணும்? போகிற வரதெல்லாம் வந்துட்டு போகும். மதில்கள் கட்டப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறது அதுதான். இன்றைக்கி அநேக வேளைகளில் தேவன் நமக்கு நன்மைகளை கொடுத்தார். அதை பயன்படுத்த தெரியாமல் வீணடித்திருக்கிறோம், விரயம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதனால தான் தேவன் என்ன சொல்லுகிறார்? நன்மையை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன், நீ வாங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணு? மதில்களை கட்டு. உன் மதில்கள் கட்டப்பட வேண்டும். இந்த மதில்கள் கட்டப்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? பாதுகாப்பு இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பேலன் இருக்காது. அப்போ என்ன பண்ணும்? இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம் என் மதில்கள் கட்டப்பட வேண்டும். நமக்கு தெரியும் மதில்கள்னால் என்னன்னு தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும். ரட்சிப்பை அதற்கு மதிலும் மரணமாக மாற்றுவார். இப்போ நமக்கு எது மதில்? ரட்சிப்பு தான். இந்த மதில் இல்லைன்னா எல்லாம் போயிடும். ரட்சிப்புங்கிற மதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது ஒரு பழைய காலத்து செய்தி. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா, என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை வைத்து இருக்கிறேன்னா. நிறைய பேர் என்னைக்கோ ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்தோங்க, அதுக்கப்புறம் என்னங்க சர்ச்சுக்கெலாம் போகிறேன், ஆனால் உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் அது அப்படியே தான் இருக்கு. சர்ச்சு கரெக்டாக போயிடுவேன், ஜெபம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவேன், வீட்டில் உட்காந்து ஜெபம் 10 நிமிஷம் பண்ணுவேன். சரி, ரட்சிக்கப்பட்டு என்ன வளர்ச்சி இருக்கு உங்ககிட்ட? ரட்சிப்புக்கு அப்புறம் என்ன இருக்குது? நிறைய இருக்குது. இந்த ரட்சிப்புக்கு நிறைய ஸ்டெப்பு போயிட்டே இருக்கும். அது நமக்கு ஒரு மதில், ஒரு பாதுகாப்பு. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறேன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நான் என்ன செய்யணும்? தினம் ரட்சிக்கப்படணும். தாவீது ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தார். அது போயிருச்சு பாவம் செஞ்சோடனே. ஒரு தப்பு பண்ணோன்னே அந்த அனுபவம் கொஞ்சம் குறையும். அதனால தான் வாசிக்கிறோம், ரட்சணியத்தின் அனுபவத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார், அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேறு விதமானது, நம்மளை மாதிரி இல்லை. ஆவியானவர் எப்பயும் உள்ள இருக்க மாட்டார், வந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இருந்தது அந்த நாளில். அதனால் அவருக்கு என்ன பண்ண முடியல? நிலைத்திருக்க முடியல. ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி இல்லை. நமக்குள்ளே வந்து, நமக்குள்ளே தங்கி, நமக்குள்ளே தாபரிக்கிற ஆவியானவர். அப்போ என்ன பண்ணுவோம்? ரட்சிப்பின் அனுபவத்தில் ஆவியானவரையும் கையை பிடிச்சோம். ஆவியானவர் கையை பிடிச்சாதான் அவர் என்ன பண்ணுவார்? நம்மை நடக்க வேண்டிய வழியில் நடத்துவார். இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஓடாதன்னுவார், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாதன்னுவார், எல்லாத்துக்கும் பயப்படாதன்னுவார். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், ஆனால் எல்லாத்துக்கும் பயப்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, இது தாவீதுனுடைய அனுபவம். இல்லைங்க, நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சால் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் குறையும். இப்போ இன்றைக்கி என்ன செக் பண்ணணும்? ஆண்டவரே, நான் இன்றைக்கி எப்படிப்பா இருந்தேன்? உங்களுக்கு பிரியமாக இருந்தேனா? உங்களுக்கு சித்தமானதாக செஞ்சேனா? யோசித்து பார்த்து நாமே ஆராய்ந்து பார்த்து தினம் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறது தான் ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கை. அப்போ தான் அந்த மதில் கட்டப்பட்டு இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம்,
நெகேமியா அலங்கத்தின் மதில்களை எடுத்து கட்டும்போது எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. சன்பல்லாத்தும் தொபியாவும் என்ன பண்ணுறாங்க, இந்த மதில் மேல் ஒரு நரி ஏறி ஓடினால் விழுந்து போகும். கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். நீ கட்டுற மதில் வேஸ்ட்டுப்பா, இந்த அலங்க வேஸ்ட்டு, நீ கட்டாத, இது இடிஞ்சு விழுந்துடும், காற்றடிச்சா இடிஞ்சு விழுந்துடும், ஒரு நரி ஓடினா இடிஞ்சிரும் என்று சொல்லி கேலி செய்தார்கள். இன்றைக்கி நம்முடைய மதில்களை பார்த்து சில நேரம் பிசாசு கூட கேலி பண்ணும். நான் எப்போ பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்ட நாங்களாம் போனோம், வந்து வரமாட்டியா சினிமாக்கு போனால், நீ மட்டும் பெரிய இதுவா கேட்பாங்க. நாங்கள் சினிமாவுக்கு போனால் நீ வரமாட்டியா, எங்கள் கூட வந்தால் என்ன தப்பு, அப்படியே அந்த சினிமா பார்த்தா என்ன தப்பாயிடுமா? இந்த மதில் இடிக்கப்படுகிறதற்கு ஒரு சன்பல்லாத்தும் தோபியாவும் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. யார் இருப்பாங்க? சன்பல்லாத்தும் தோபியாவும் கூடவே இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த சன்பல்லாத்து தோபியா நமக்கு ரொம்ப நல்ல சொல்லித்தர மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஜாலியாக இருங்க, சும்மா கிறிஸ்டின் ஆகிட்டேன்னு சோகமாகவே இருக்காதீங்க, ஜாலியாக இருங்க. சந்தோஷமாக இருக்கிறது வேற, மகிழ்ச்சியாக இருக்கிறது வேற, ஜாலியாக இருக்கிறது வேற. கதட பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். சந்தோஷமாக இருக்கிறவங்க அந்த சந்தோஷத்தை குறித்து எதுக்காக சந்தோஷப்படுகிறோம் என்கிற அறிவு இருக்கும். இயேசுவை பார்த்தோன்னா எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். அப்போ அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, சந்தோஷப்பட்டாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம் நமக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சி என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. தேவனிடத்திலேயே நம்பிக்கையாக இருக்கும்போது நடக்கலைன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல்களை எல்லாம் அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நிறைவேற்றுவார். தெரியும் மன மகிழ்ச்சினா அது நடக்கலை, ஆனால் தேவன் பார்த்துக்குவார். ஒன்றும் இல்லை, காலி தான், காலி டப்பா தான், கர்த்தர் பார்த்துக்குவார். இதெல்லாம் எப்படி நடக்கும், கிண்டல் பண்ணுவாங்க, நடக்கும். அதுதான் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. அதாவது ஜாலிங்கிறது என்னது, அங்கே தான் பிரச்சனை. கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடினார்கள், ஜாலியாக கொண்டாடினாங்க. இருக்கிற பொண்ணெல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குனாங்க. அவர்கள் என்ன செய்தார்கள், பாவத்திற்கு தங்களை விற்று போட்டார்கள், ஜாலிக்கு தங்களை விற்று போட்டார்கள். அது நிமித்தம் தேவ கோபம் அவர்கள் மேல் பற்றி எறிந்தது. கதட பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது தேவனுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் நமக்கு தரணும், தினம் தரணும். தினம் நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருக்கிறேன். அப்போ என்ன நடக்காதுன்னா, நமக்கு நடக்காத வச்சு தான் பிசாசு நம்மளை துக்கப்படுத்தும். நமக்கு ஒன்று நடக்கலை, அதை வச்சு தான் நம்மளை என்ன செய்வான், கிண்டல் பண்ணுவோம். ஒன்று நடந்துச்சா பத்தியா, நாங்கள்லாம் அப்படிலாம் இருக்கோம் பார், உனக்கு பார் அப்படியே இருக்க பார் அப்படின்னு அதை வச்சு தான் கிண்டல் பண்ணுவோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருந்தால் மன மகிழ்ச்சியும் கூடவே வந்துடும். கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கேன். அவர் என் இருதயத்தை வேண்டுதல்களை ஏற்ற நேரத்தில் அருள் செய்வார். அதில் ஒரு தப்பு வராது, ஒரு மாறுதலும் இருக்காது, ஒரு தடையும் இருக்காது. அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். இப்போ இந்த மதில் எவ்வளோ பெரிய காரியம் செய்து பாருங்க. முதல்ல கண்டதெல்லாம் உள்ளே வந்துட்டு போகாதபடி தடுக்குது. ரெண்டாவது, இந்த மதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. மூன்றாவதாக, இந்த மதில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். மதில் இருந்தால் தான் பாதுகாப்பு. அதனால தான் மதிலை கட்டும்போது ஒரு கையில் வேலை செஞ்சாங்க, வேலை கருவிகளை வச்சுருந்தாங்க, ஒரு கையில் பட்டயத்தை வச்சுருந்தாங்க, ரெண்டும் கையில் இருந்தது. மதிலை கட்டும்போது என்ன இருக்கணும், நம்ம கையிலையும் ஒரு கையில் சிமெண்ட்டு செங்கல், இப்போ செங்கல், அப்போல்லாம் செங்கல், மலைக்கற்கள் சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் இருக்கணும். இன்னொரு கையில் என்ன இருக்கணும், பட்டயம் இருக்கணும். அப்போ தான் நம்ம கட்ட முடியும், இல்லைன்னா கட்ட முடியாது.
நமக்கு சிமெண்ட்டும் செங்கலும் எது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதுதான் சிமெண்ட். அடி டைட்டாக பிடிச்சிக்கும், கீழே விழாது ஒரு செங்கல் கூட. நம்முடைய மதில் என்ன செய்யாது? அசையாது. நம்முடைய மதில்கள் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஒரு புறஜாதியான் கட்டின, தேவனற்றவன் கட்டின அந்த எரிகோ மதிலே நிற்கும் என்றால், தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் கட்டுகிற அந்த ரட்சிப்பின் மதில், அந்த அலங்கம் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? இடிக்கப்படுவதில்லை. அப்போ அந்த அலங்கத்தை பாதுகாக்க தேவாவியானவர் போதுமானவர். பாதுகாப்பு இருக்கும். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. சத்ரு உள்ள வந்து நெகேமியாவையும் அவனுடைய கூட்டத்தையும் அழிக்க பார்த்தார்கள். உள்ளே தேவாலயத்துக்கு உள்ளே வந்துட்டான். எங்கே வந்துட்டான்? வெளியே இல்லை, தேவாலயத்துக்கு உள்ள. அதில் எங்கே வந்துட்டான்? காணிக்கை பெட்டி வைக்கிற இடத்துல வந்துட்டான். தொபியாவுக்கு ஒரு இடம் கட்டிட்டாங்க, அழகாக கட்டி ஒரு ரூம் கட்டி, எங்கே? காணிக்கை பாக்ஸ் பக்கத்தில். இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க முக்கால்வாசி எங்கே தான் அலங்கத்தை கட்ட விரும்புகிறார்கள்? காணிக்கை பாக்ஸுக்கு பக்கத்தில். நீங்கள் நாங்கள் பார்க்குற அநேக ஊழியங்களில் அநேக மாறுதல்களை பார்க்கிறோம். ரொம்ப நல்ல ஆரம்பம் பண்ணினவர்கள், ஆவியிலே நன்றாய் வளர்ந்தவர்கள், அர்ப்பணிப்போடு கூட தங்களை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு வந்தவர்கள், இன்றைக்கு அப்படியே போகிறாங்க. எதுக்கு பின்னாடி? பெயர், புகழ், காணிக்கை, பணம் என்கிறவைகளுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், கண்ணார பார்க்குறோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு அவ்வளோ துக்கம். ஆண்டவரே, இது முக்கியமா? இதற்காகவா எங்களை அழைத்தீர்? இதற்காகவா ஊழியத்துக்கு அழைத்தீர் அவர்களே? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை மாத்திரம் பிடிச்சி பாருங்களேன். ₹1 காணிக்கை இல்லைன்னா கூட ஊழியத்தை அவர் சர்வ வல்லமையோடு நடத்த அவர் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் அப்படி நடத்துகிறார், இன்றைக்கு வரைக்கும் நடத்துகிறார், இதுவரைக்கும் நடத்தினார். இப்போ நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய பாதுகாப்பு எனக்கு அவசியம். உலக மாம்சம் சாசனை தொடக்கூடாது. அதுக்கு எனக்கு ரட்சிப்பின் மதில் அவசியம். இந்த மதிலை நீர் என்ன செய்யும்? எடுப்பித்து எனக்காக கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கட்டும். என்னுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய வல்லமையினால் கட்டும். சத்துரு தொடக்கூடாது, சாசன் கிரியைகள் அழிக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த கேடும் வரக்கூடாது. நான் வாசித்தது போல இந்த சங்கீதத்தில், வசனத்தில் வாசித்தது போல, சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நீர் செய்கிற நன்மைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளும். அதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். வீட்டில் பீரோவில் பணம் இருந்தால் தான் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அப்பப்போ பூட்டிட்டு இழுத்து பார்க்கணும். கதவுல பரிசு இல்லைல்ல, மதிலும் தேவையில்லை. ஒன்று, நம்ம யார்? பீரோவில் இருக்க பணம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீ தான் எனக்கு சொத்து, நீ தான் எனக்கு சம்பத்து. நம்ம தான் அவருடைய சொத்தான். எவ்வளோ நல்ல தேவன்ல. ₹1 லாய்க்கு இல்லாத நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ தான் என் சொத்து, நீ தான் என் சம்பத்து என்று நம்மை அறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இந்த சம்பத்தை அவர் சேர்க்கிறதற்கு வருகிறார். அது வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் அநேக வியாதிகள் வரப்போகிறது, அநேக போராட்டங்கள் வரும். ஏன்னா இன்றைக்கே கேள்விப்படுகிறோம் இயற்கை மாற்றங்கள். துபாயில் வந்த மழை பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. இயற்கையின் மாற்றங்கள். இனி தமிழ்நாடு தப்புமாங்கிற அளவுக்கு இனி வரப்போகிற மழை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். தெரியாது, அவ்வளோ மோசமான சூழ்நிலைகள், செயற்கை மாற்றங்கள். ஒரு புறத்தில் எருசலேமுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் துவங்கிவிட்டது. எருசலேம் ஈரான் மேலே போட்டாச்சு, பாம்பு போட்டாச்சு, அவங்க இவங்க மேலே பாம்பு போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? இது ஒரு வேளை 3வது உலக மகா யுத்தமாக மாறுமோன்னு ஒரு கொஸ்டின் மார்க். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை
அதிக சமீபமாக இருக்கிறது. நம்முடைய ரட்சிப்பின் அலங்கத்தை மதில்களை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.